வணக்கம். விஜய் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய அவலத்தை பேசினால் காவல்துறையை வைத்து மிரட்டுவது, அவர்களை கைது செய்வது என்பது இந்த 40 நாட்களில் உச்சத்தை அடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், டிஎம்கே அதாவது ஜென்சி டிஎம்கே என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த அன்பானந்தம் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டில் காவல்துறையினர் போய் எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கூட்டமாக தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சியை விட்டு மாணவர்களும் இளைஞர்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன? சினிமாவில் பார்த்த விஜய் நிஜத்திலையுமே அரசியலுக்கு வந்தால் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அது அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞான உதயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அந்த கட்சியை விட்டு அவர்கள் விலகுகிறார்கள், அந்த ஆதரவிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். இப்போ சில வாரங்களுக்கு முன்பு யாசர் அராஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ஜென்சி டிஎம்கே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். அது என்னன்னா, இன்றைக்கு சினிமா மோகத்தினால் பெரிய அளவில் பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள அமைப்புகளை நோக்கி கொண்டு வர செய்வது, இதான் அதனுடைய நோக்கம். அப்படி என்னன்னா, இவங்க ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு 100-200 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டம் கூடி இதை ஆரம்பிக்கலான்னு பிளான் போட்டாங்க. சமூக ஊடகங்களில் இதை குறித்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. அறிவிப்பு வெளியாகி சில நொடிகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தமிழ் மாணவர்கள் இளைஞர்களும் இந்த அமைப்பில் சேர்றாங்க. இது விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா விஜயனுடைய வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான நபர்கள் யார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தான். இப்போ இதில் ஒரு பெரும் கூட்டத்தை இந்த அமைப்பை நோக்கி இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்கிற பீதி இவர்களை தொற்றிக்கொண்டது. அதனுடைய விளைவாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அமைப்பை சார்ந்த நபர்களை வேட்டையாடுவதற்கு துவங்கி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு துவங்கி முதல்ல ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. விஜய் அரசு அதை மறுத்திருக்கிறது, அதற்கு தடை போட்டது. பிறகு பார்த்தா திமுகவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் அதில் கலந்துருக்கிறாங்க. இந்த இயக்கத்துக்கு நாளுக்கு நாள் இளைஞர்கள் மாணவர்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அன்பானந்தம் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த ஜென்சி டிஎம்கேயில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு கொள்கை பிடிப்புள்ள அமைப்பை நோக்கி கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய வீட்டில் தான் நேற்றைக்கு நள்ளிரவு 1 மணிக்கு போய் காவல்துறை அங்கே போய் அவரை கைது செய்யணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அப்போ அவருடைய பெற்றோர்கள் கேட்குறாங்க, கைது செய்வதனுடைய நோக்கம் என்ன, அவன் என்ன தவறு செஞ்சான் அதை சொல்லலை, எஃப்ஐஆர் இருக்கா, இல்லை, எதையுமே சொல்லாமல் கைது செய்யணும்னு சொல்லி ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பல தலைவர்களும் இதை கண்டித்திருக்கிறார்கள். விஜய் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறார், ஏன் தாவேக்கா ஏன் இந்த அளவுக்கு பயப்படுகிறது? இப்போ நமக்கு தெரியும், ஒன்றுமில்லை. இப்போது போராடுபவர்களை பார்த்து விஜய் பயப்படுகிறார். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் என்று ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இதை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிடுகிற என்ற ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய நபராக விஜய் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சில நாட்கள்லேயே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அந்த அளவிற்கு உச்சபட்சத்தை அடையுது. இப்போ அதை எதிர்த்து பல பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், யூடியூபுகள் முடக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது, உங்களை நீங்கள் சரி பண்ணுங்க. இப்படி நீங்கள் எத்தனை பேரை கைது செய்வீங்க? அவ்வளோ பெரிய சிறைகள் இருக்குதா தமிழ்நாட்டில்? மக்கள் தவறுகள் நடந்தால் கண்டிப்பாக அதை எதிர்த்து கேட்பார்கள். தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அதை செய்கிறத விட்டுட்டு மிரட்டுறது, சிறையில் தூக்கி போடுறது, கைது செய்கிறது, முடக்கிறது, தடை போடுறது அப்படின்னு இந்த 40 நாட்கள்லேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நிச்சயமாக மக்களின் பெரும் கோபத்திற்கு ஆளாவீர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக என்ன வேணாலும் பண்ணாலும் மக்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது சினிமா அல்ல, நிஜம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், விஜயும் விஜயனுடைய கட்சிக்காரர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிஜத்தில் இருக்கிறீங்க, சினிமா கிடையாது. சினிமா மாதிரி நினைச்சிங்கன்னா மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள்,
உங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கு சென்னையில் 60,000த்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ரவிமோகன் என்று சொல்லக்கூடிய உங்களை மாதிரி ஒரு பெரிய நடிகர், அவருடைய வீட்டிலிருந்து திருடு போயிருக்கு. இப்படி செய்திகள், குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு, சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வெளியே வரேன். 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், யாருக்கப்பா வாக்களித்தீர்கள் அப்படின்னு. அது விஜய்க்கு வாக்களித்தோம். இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு தெரிந்த நபர்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியலை, நாங்கள் கையை பசைஞ்சிட்டு நிற்கிறோம், பெரிய தவறு செஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே விரக்தியில் பேசியதை நான் கண்கூடாக பார்த்தேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் நீங்கள் சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தில் ஜீரோ அப்படிங்கிறத இன்றைக்கு இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த கைது செய்வது, சிறையில் அடைப்பது, வழக்கு பதிவு செய்வது, இதே டிஎம்கே, ஜென்சி டிஎம்கே என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த கனி என்று சொல்லக்கூடிய இளைஞனின் மீது தாவேக்கா ரவுடிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் சைதாப்பேட்டையில். ஆனால் இந்த நொடி வரையிலும் அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் சுட்டிக்காட்டக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். மாறாக காவல்துறையை வைத்து, இல்லை அதிகாரத்தை வைத்து இவர்களை அடக்கி ஆட்சி செய்யலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பலனளிக்காது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.